Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பேஜ் நம்பர் 116 யூனிட் 3 லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் 3.4 தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேங்கோ வந்து ட்ரீயில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம செகண்ட் லா நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மாஸ் ஆஃப் த மேங்கோ வந்து 400 கிராம்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அந்த ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய கேசஸில் வந்து நம்ம எர்த்தை தான் வந்து இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமாக சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இதுதான் இந்த மேங்கோ அப்படின்னா இதுக்கு தான் நம்ம நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ண போகிறோம். இந்த எர்த்தை தான் நான் வந்து ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஐடென்டிஃபை த சிஸ்டம் டு விச் த நியூட்டன்ஸ் லா வந்து எந்த சிஸ்டம் மேலே அப்ளை பண்ண போகிறோம். அந்த சிஸ்டம் வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். அந்த மேங்கோ தானே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது அடுத்தது ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். முதல்ல நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ எக்ஸாம்பிள் 3.1ல் பார்த்த மாதிரி எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் வந்து ஐடென்டிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணணும். நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபோர்ஸ் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வெக்டார் நோட்டேஷனில் போடணும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மாஸ் இன்டூ அக்ஸலரேஷன் அப்படின்னு போடணும். அதுதானே நியூட்டன் செகண்ட் லா. F = ma தானே அந்த நியூட்டன் செகண்ட் லா. ஸோ அதை நம்ம போடணும். அக்ஸலரேஷன் ஷுட் பி இந்த அக்ஸலரேஷன் சரி இந்த ஃபோர்ஸும் சரி ரெண்டுமே வந்து வெக்டார் நோட்டேஷனில் தான் இருக்கணும். இஃப் த அக்ஸலரேஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் கேன் பி கால்குலேட்டட். இப்போ அக்ஸலரேஷன் எனக்கு தெரியும் அப்படின்னா நான் வந்து ஏன்னா மாஸ் ஏற்கனவே இருக்குது, அப்போ நான் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஃபோர்ஸ் இஸ் கிவன். இஃப் த ஃபோர்ஸ் இஸ் கிவன், ஒருவேளை எனக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நான் அக்ஸலரேஷனை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் எப்படி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணணும். முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இது ஐ வெக்டர், இது வந்து ஜே வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ மேங்கோ மேலே என்னென்ன ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகுது. முதல்ல அது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டாக கீழ் நோக்கி ஒரு விசை வந்து இழுக்கப்படும். ஸோ அது வந்து mg அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அந்த இப்போ ஒரு மேங்கோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு காம்பு இருக்குல்ல, அந்த காம்பு வந்து ஒரு டென்ஷன் ஃபோர்ஸை ஏற்படுத்தும். இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த இடத்துல ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. ஸோ அது வந்து நம்ம டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த்துனால ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த மேங்கோ மேலே ஆக்ட் ஆகுது. அது டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது. டவுன்வர்டுனது இந்த டைரக்ஷனை நோக்கி ஆக்ட் ஆகுது. தட் இஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்னால் இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அடுத்தது டென்ஷன் வந்து அந்த மேங்கோவில் ஆக்ட் ஆகுது. அது வந்து அப்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸை நோக்கி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரையணும் அப்படின்னா முதல்ல அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸை வரைஞ்சிட்டு mg அப்படிங்கிற ஃபோர்ஸும் மேலே வந்து டென்ஷன் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. இப்போது இந்த இடத்துல அடுத்தது நம்ம அந்த அக்ஸலரேஷன் அந்த பாயிண்ட்டுக்கு எல்லாமே வரலாம். ஓகேவா. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா fg வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mg வந்து எந்த டைரக்ஷனில் ஒர்க் ஆகுது, மைனஸ் ஜே வெக்டர் அந்த டைரக்ஷனில் தானே. இப்போ கிராவிட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இந்த ஃபோர்ஸ் கிராவிட்டியை தான் பார்க்க போகிறோம். அப்போ எஃப்ஜி வெக்டார், அதுக்கு வெக்டர் நோட்டேஷன் எழுதணும்னு முன்னாடியே பார்த்தோமா, ஈக்குவல் டு mg மைனஸ் ஜே வெக்டார் அப்படின்னு வரும். ஸோ ஏன்னா இது வந்து ஜே வெக்டர்னா மேலே, அப்போ மைனஸ் ஜே வெக்டர்னா கீழே. ஸோ அப்போ மைனஸ் mg ஜே வெக்டார் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல mgங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த மைனஸ் ஜே வெக்டார் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு நான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எடுத்தாச்சு. அடுத்தது டென்ஷன் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ டென்ஷன் வெக்டர் ஈக்குவல் டு டி இன்ட்டு அது ஜே கேப். பிகாஸ் இது வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் தானே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வெறும் டென்ஷன் இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு மட்டும் வரும். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸை T is a magnitude of the tension and J cap வந்து யூனிட் வெக்டர் இந்த பாசிட்டிவ் y டைரக்ஷன். அப்போ மொத்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது FG வெக்டர் ப்ளஸ் T கேப் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த T வெக்டர்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ் என்னது, மைனஸ் mg J கேப் ப்ளஸ் TJ கேப். கரெக்டாக. இது இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜே கேப் இருக்குல்ல, அது வந்து காமனாக எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், T மைனஸ் mg அப்படின்னு வரும். ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி எனக்கு என்ன தெரியும், F net இஸ் ஈக்குவல் டு ma வெக்டர் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த மேங்கோ வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா. ரெஸ்ட்டில் இருக்குன்னா எனக்கு என்ன அர்த்தம், எந்த விதமான அக்ஸலரேஷனுமே ஆகலைன்னு அர்த்தம். அக்ஸலரேஷனாலே என்னது, ஏதோ ஒன்று டிஃபர் ஆகுது, ஸ்பீடோ அல்லது டைரக்ஷனோ ஏதோ ஒன்று டிஃபர் ஆகுது. ஆனால் இந்த மேங்கோ வந்து ரெஸ்ட்டில் இருக்கனால நம்ம அக்ஸலரேஷன் வந்து 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல F net வெக்டர் ஈக்குவல் டு ma வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த F நெட்டுக்கு பதிலாக நான் என்ன போடலாம், பிகாஸ் இதுவும் என்னது தான், எனக்கு ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான். அதனால் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணேன்னா T மைனஸ் mg இன்ட்டு ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். பிகாஸ் அக்ஸலரேஷன் எதுவுமே இல்லைனால F net வெக்டர் வந்து 0ன்னு ஆகிடும். அடுத்தது இப்போது இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த விதமான ஜே வெக்டருமே ஜே கேப்புமே இல்லை. கரெக்டாக. இந்த ரெண்டு இடத்துலையும் அது வந்து உங்களுக்கு இருந்தால் புரியும். இப்போ எதுவுமே இல்லை. இது வந்து ஜே வெக்டரோட காம்பனண்ட், இங்கே வந்து ஜே வெக்டர் எதுவுமே இல்லை. அதனால் T மைனஸ் mg இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். அப்போ T இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்னு வரும். அப்போ
எம்ங்கிறது எனக்கு ஏற்கனவே வந்து 400 கிராம்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 400 கிராம்னு எடுத்துக்கிறேன். கிராவிட்டி வந்து 9.6 இன்ட்டு ms⁻-2ன்னு தெரியும். ஸோ இப்போ டென்ஷனோட வேல்யூ என்னது m இன்ட்டு g அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண நியூட்டன். ஸோ அப்போ நான் இப்போ அந்த செகண்ட் லாவை அப்ளை பண்ணி அந்த மேங்கோ மேலே அந்த எவ்வளோ டென்ஷன் இருக்குது, அந்த காம்பு இருக்குல்ல, அதில் வந்து எவ்வளோ டென்ஷன் இருக்குது அப்படின்னா 0.32 நியூட்டன் அளவுக்கு டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் செகண்ட் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.9ல் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது எர்த்து மேலே, அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு த எர்த்து. ஃபஸ்ட்டு எர்த்து வந்து நம்ம இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோமா, போன சம்லேயே அதே தான் எடுத்துக்கிட்டோம். தெர் ஆர் 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். போன இடத்துல வந்து மேங்கோ மேலே ஆக்ட் ஆன மாதிரி இதுலேயும் வந்து 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். முதல்ல கிராவிட்டி ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிட்டியும், அப்புறம் நார்மல் ஃபோர்ஸ் வந்து மேலேயும் எனக்கு ஆக்ட் ஆகுது, ஆக்டிங் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போ அதுக்கான ஃப்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, நார்மல் ஃபோர்ஸு கீழே இருக்கிறது mg அப்படின்னு வரும். ஸோ நம்ம போன சம்மில் எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த எஃப் வெக்டார் ஜி கிராவிட்டினாலே ஏற்படுற ஃபோர்ஸ் என்னது mg மைனஸ் ஜே வெக்டார். பிகாஸ் ஜே வெக்டர்னால் மேலே இருக்கும் கரெக்டாக. இது வந்து ஐ வெக்டர், இது வந்து ஜே வெக்டர், ஜே கேப். ஓகே, டைரக்ஷனை மட்டும் குடிக்கிறனால நம்ம ஜே கேப்னு போடுவோம். ஸோ அதனால் மைனஸ் mg ஜே கேப் அப்படின்னு வரும். அடுத்தது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், இது வந்து n வெக்டார். அடுத்தது நம்ம என்ன எடுத்துட்டோம், அந்த நார்மல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்ல. அப்போ n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு n ஜே கேப் அப்படின்னு வரும். பிகாஸ் அது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்கிறதுனால n இன்ட்டு ஜே கேப் அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் டோட்டல் பண்ணேன்னா எஃபெக்டார் நெட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mg ஜே கேப் ப்ளஸ் n ஜே கேப் அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு காமனாக எடுத்துக்கிறேன் ஜே கேப்பை. இப்போ மைனஸ் mg ப்ளஸ் n அப்படின்னு வரும். இதுலேயும் வந்து எனக்கு இந்த பாடி வந்து நகரவே இல்லை. இந்த கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு 0வாக தான் இருக்கும். நோ அக்ஸலரேஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு அக்ஸலரேஷன் வந்து 0வாக இருக்கும். அப்போ எஃப் வெக்டார் அப்படிங்கிறது m இன்ட்டு ஏ வெக்டர். அப்போ ஏ வெக்டர் 0னா டோட்டல் வேல்யூ 0. அப்போ எனக்கு எந்த விதமான ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து நான் 0ன்னு போட்டுக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது சேம் போன சம் மாதிரி தான். அந்த ஜே கேப் காம்போனன்ட்ஸை இது பண்ணும்போது எனக்கு இந்த சைடில் எனக்கு எந்த விதமான ஜே கேப் காம்போனண்ட்டும் இல்லை. மைனஸ் mg ப்ளஸ் n ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ n ஈக்குவல் டு mg அப்படின்னு வரும். ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து ஏன் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, இந்த நார்மலோட வேல்யூவும் இந்த மேக்னிடியூடோட வேல்யூவும் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.